ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன ஸ்ரீமத் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய செண்பகவல்லி அம்மையார், வளர்மதி அம்மையார், வேளாம்பாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த இரண்டாவது பாடல் தில்லையில் அருளிய கீர்த்தி திரு அகவல் என்கின்ற பாடலில் இருக்கின்றோம். சிவனது திருவருட்புகழ்ச்சி முறைமை என்றும் அதில் கொடுத்திருப்பார்கள். பெருமானது அருட்திறத்தை இது கூறிக்கொண்டே இந்த பாடல் வருகிறது. கீர்த்தி அப்படின்னாலே புகழ் அப்படின்னுட்டு பொருள். மணிவாசக பெருமான் மற்ற அடியார்களுக்கு இறைவன் அருளி செய்ததையும் தனக்கு இறைவன் அருளி செய்ததையும் இதில் பதிவு செய்து கொண்டே வருகின்றார்கள். ஆகையினால் இது சிவனது திருவருட்புகழ்ச்சி முறைமை என்று ஆகின்றது. அதில் நாம் சென்ற சிந்தனையில் 131வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள திஸ்ரநடை. எய்த வந்திலாதார் எரியில் பாயமும், எய்த வந்திலாதார் எரியில் பாயவும், மாலது வாகி மயக்கம் எய்தியும், மாலது வாகி மயக்கம் எய்தியும், போதலம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும், போதலம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும், கால் விசைத்து ஓடி கடல் புக மண்டி, கால் விசைத்து ஓடி கடல் புக மண்டி, நாத நாத என்றழுது அரற்றி, நாத நாத என்றழுது அரற்றி, பாதம் எய்தினர் பாதம் எய்தவும், பாதம் எய்தினர் பாதம் எய்தவும், பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று, பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று, இதம் சலிப்பு எய்து நின்று ஏங்கினர் ஏங்கவும், இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும். அதாவது வணக்கம்மா, வணக்கம் வணக்கம். மணிவாசக பெருமான் தன்னை திருப்பெருந்துறையில் இறைவன் விட்டு விட்டு சென்று விட்டான்.
தில்லைக்கு வருக அப்படின்னுட்டு சொல்லிவிட்டு சென்று விட்டார்னுட்டு மிகுந்த ஒரு துன்பத்தில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத சென்ற சிந்தனையில பார்த்தோம். அடுத்து எய்த வந்திலாதார். அதாவது அன்றைய தினம் மணிவாசக பெருமானோடு அன்றைய தினம் சிவபெருமானோடு உடன் போயின அடியாரோடு பொருந்த தானும் அவர்களுடன் சேர்ந்து மறைந்து அருளியவன். அதாவது இறைவன் தன்னோடு பக்குவப்பட்ட அடியார்களை எல்லாம் சேர்த்து மறைத்து கொண்டு அவன் சென்று விட்டான். அவர்களையும் அழைத்து கொண்டு தன்னை மறைத்து கொண்டு அவர்களை அழைத்து கொண்டு சென்று விட்டான். அப்படி அந்த இறைவனோடு செல்லக்கூடிய அந்த பாக்கியம் இல்லாதவர்கள், அதான் எய்த வந்திலாதார், இறைவனை சேருதலை விரும்பி அன்று வராத சிலர், அவர்கள் நம்மை இறைவன் விட்டு சென்று விட்டானே என்று அவர்கள் எரியில் பாயவும், அந்த இறைவனை அடைவதற்கு உரிய வழிவகைகளை எல்லாம் அவர்கள் செய்து இறைவனை அடைகின்றார்கள். நெருப்பில் பாயவும், எரியில் பாயவும், இந்த உலக வாழ்க்கை போதும், இறைவனுடைய திருவடிதான் வேண்டும் என்று அதற்கு உரிய செயல்பாடுகளை எல்லாம் அவர்கள் செய்கின்றார்கள். மாலதுவாகி மயக்கம் எய்தியும், மதிமயங்கி அவர்கள் மயக்கம் அடைகின்றார்கள், நம்மை விட்டு சென்று விட்டானே என்று. பூதலம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும், பூதலம்னா பூமி, அந்த பூமியில் தரையில் பூதலம், பூனா பூமி, தலம்னா தரை, அந்த தரையில் கீழே விழுந்து புரண்டு கீழே விழுந்து அலறுகின்றார்கள், என்னை அழைத்துக் கொள் என்று. கால் விசைத்து ஓடி கடல் புக மண்டி, காலை வைத்து கொண்டு வேகமாக ஓடுகின்றார்கள். என அந்த திருப்பெருந்துறைக்கு பக்கத்துல தான் கடல், ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்திலேயே கடல் வந்துடும். அப்படியே கடலுக்குள் சென்று புகுகின்றார்கள். காலால் வேகமாக ஓடி கடலில் விழ நெருங்கிய போதும் நாதனே நாதனே என்று அழுது அரற்றுகின்றார்கள். இப்படி அந்த இறைவனை அடைவதற்கு உரிய செயல்களை எல்லாம் செய்கின்றார்கள். அதான் பாதம் எய்தவும் பாதம் எய்தினர். இந்த பாதம் எய்தினர் பாதம் எய்தவும்ங்கிறத, இந்த பாதம் எய்தவும்ங்கிறத முதல்ல அர்த்தம் எடுக்கணும், அதுக்கப்புறம் பாதம் எய்தினர். இறைவனுடைய பாதத்தை எய்துவதற்காக பாதம் எய்தவும் இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்காக மேற்கூறிய அந்த வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் கடைப்பிடித்து பாதம் எய்தினர், இறைவனுடைய திருவடியை அவர்கள் அடைந்தார்கள். அதாவது இறைவனை அடைவதற்கு உரிய அந்த முயற்சிகளை எல்லாம் செய்து அந்த அடியார்கள் இறைவனுடைய திருவடியை அடைந்தார்கள். பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று பதஞ்சலி முனிவர், அந்த பதஞ்சலி முனிவருக்கு நடராஜ பெருமான் தன்னுடைய திருநடனத்தை காட்டி அருள் செய்கின்றார். அப்படிப்பட்ட அருளிய மேலான, பரமன மேலான நாடக என்று, நாடகன்னா கூத்தன் அர்த்தம். அதாவது நாடகன் அப்படின்னா கூத்தன் அப்படின்னுட்டு அதற்கு பொருள். அது ஒரு சிறந்த ஒரு வார்த்தை. எதனால சிறந்த வார்த்தைன்னு சொல்றோம்னா, இப்ப இயல் தமிழ்னு இருந்துச்சுன்னா இயல் தமிழ் மட்டும் நமக்கு போதும், இசைத்தமிழ்னு வந்தா இசைத்தமிழ் மட்டும் போதும். ஆனா இந்த நாடகத்தமிழ்ல நாம உள்ள நுழைஞ்சோம்னா இயல் தமிழ் பேசிக்கிட்டே இருக்கலாம், படிச்சுக்கிட்டே இருந்துட்டு அந்தால அதை சொற்பொழிவாக்கி கொண்டே இருக்கலாம். இசைத்தமிழ் நல்ல பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு பாடிக்கொண்டே இருக்கலாம்.
ஆனா இந்த நாடகத் தமிழ்ல அப்படி இல்லை. நடிக்கிறவங்களுக்கு பேச தெரியணும், பாடத் தெரியணும், ஆடவும் தெரியணும். அது இந்த நாடகத் தமிழ்ல உள்ள ஒரு சிறப்பு. இந்த மூன்றும் ஒருங்கே சேர்ந்தா தான் அது நாடகம். அதனால இந்த நாடகன் அப்படிங்கிறதுக்கு கூத்தன் அப்படிங்கிற ஒரு பொருள் அதற்கு உண்டு. அதனாலதான் அந்த மூன்றும் தெரிந்தவன் இறைவன். இயல், இசை, நாடகம் மூன்றுக்கும் உரியவன் அந்த நடராஜ பெருமான். அதான் மேலான நாடக என்று அந்த பதஞ்சலி முனிவருக்கு அருளிய மேலான கூத்த பெருமானே என்று இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும். தங்களுடைய இதயம் வருந்தும்படி ஏக்கம் கொள்வதற்கும் காரணமாக அந்த இறைவன் இருக்கின்றான். ஏன்னா அவர்களுக்கு அருளாமல் இருக்கும் பொழுது அவர்கள் இதயத்தில் வருந்துகின்றார்கள், ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். என்று நமக்கு இறைவன் அருளப் போகின்றான் என்று இதில் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அதாவது மணிவாசக பெருமானுக்கு சில வேலைகள் இருக்கின்றதுன்னுட்டு சுவாமி மறைஞ்சிருந்தாங்க. சுவாமியோடு வந்தவர்கள நிறைய பேர் மறைஞ்சிருந்தாங்க. சில பேர் மீண்டும் அந்த திருவடியை அடைவதற்கு உரிய ஒரு செயல்பாடுகளை எல்லாம் செய்து அந்த திருவடியை அடைகின்றார்கள். அதாவது இது என்ன அப்படின்னா, எய்த வந்திலாதார் எரியில் பாயும் இந்த வரிகள் பூராமே இது அருள் பெறாதவர்கள் அருளுக்கு இலக்கான உபாயம் உரைத்தது. அருளை அடைவதற்கு இலக்கான உபாயங்கள் எது? நெருப்பில் பாய்தல், மயக்கம், மதிமயங்கி மயக்கம் அடைதல், பூதல மதனில் புரண்டு வீழ்ந்து அலறுதல், வேகமாக ஓடி கடலில் புகுதல், நாத நாத என்று அழுது அரற்றுதல், இதெல்லாம் அந்த இறைவனை அடைவதற்கு உரிய ஒரு உபாயங்கள் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதாவது தனக்கு ஒரு கடினமான தண்டனையை கொடுக்கும்போது இறைவன் காப்பாற்றுவான்கிற எண்ணத்துல இதை செய்தாங்க. அவங்க எரியில் பாய்தல்னா உடனே நீ எனக்கு உன்னுடைய திருவடியை தரலைன்னா நான் நெருப்புல பாஞ்சிருவேன்னு அவங்க தனக்கு துன்பத்தை கொடுக்கும்போது இறைவன் அதை பொறுத்து கொண்டு இருக்க மாட்டான், அவர்களுக்கு திருவடியை தருவான். அதுபோல கடல்ல போய் நான் விழுதேன்னுட்டு தனக்கு துன்பத்தை அவர்கள் கொடுக்கும் பொழுது இறைவன் தாங்க மாட்டான், அவர்களுக்கு திருவடியை கொடுப்பான். அப்படி அருள் பெறாதவர்கள் அருளுக்கு இலக்கான உபாயங்களை இதில் உரைத்திருக்கின்றார்கள் அப்படின்ட்டு. எய்த அப்படின்னா சோதியில் கலத்தல் தமக்கு கிடைக்கும்படி வந்திலாதார், ஆண்டு விரைந்து வராதவர்கள், அந்த நேரத்தில் வேகமாக வராமல் அவர்கள்லாம் இந்த ஒரு உபாயங்களை எல்லாம் செய்து இறைவனுடைய திருவடியை அடைகின்றார்கள். அதுல பாதம் எய்தவும் இறைவனுடைய திருவடியை அடைவதற்காக இவற்றையெல்லாம் செய்து அவர்கள் பாதம் எய்தினர், இறைவனுடைய திருவடியை அவர்கள் அடைந்தார்கள் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் இதில் பதிவிடுகின்றார்கள். இத நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்கலாம். அதாவது மணிவாசக பெருமானே இந்த வரிகளுக்கு திருவாசகத்துல நிறைய பாடல்கள்ல இதை பதிவிடுகின்றார்கள். அதுலயும் அந்த 5வது பதிகம் திருச்சதகத்துல 9வது பதிகத்துல இத அதிகமா அந்த பதிகத்துல பதிவிடுகின்றார்கள். ஆனந்த பரவசம் அப்படிங்கிறதுல நிறைய இதுல உள்ளதை அப்படியே எடுத்து கூறுகின்றார்கள். அதுல முதல் பாட்டு பாத்தீங்கன்னா
விச்சை விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய். இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். அச்சத்தாலே ஆழ்த்திடுகின்றேன் ஆரூரியம் பிச்சை தேவா. என்னான் செய்கேன் பேசாயே. பொய்க்கு ஒரு விதை வேணும்ல, அதுக்காண்டி என்னை நீங்க வச்சுட்டு போயிட்ட அப்படிங்கிற என்ன. இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். விருப்பத்தோடு உனக்கு அடிமையாக எல்லாரும் மேற்கூறிய செயல்களை எல்லாம் செய்து உன்னுடைய திருவடியை வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னுட்டு இதை பதிவிடுகின்றார்கள். அதுல மூணாவது பாட்டு பார்த்தீங்கன்னா, அடியே நல்லேன் கொல்லோ தான் என்னை ஆட்கொண்டிலை கொல்லோ. அடியாரானார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். செடில் சேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா. கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேனே. அடியாரானார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். உனக்கு அடியார்களாக இருக்கக்கூடிய அனைவரும் இந்த மேற்கூறிய செயல்களை எல்லாம், அருளுக்கு இலக்கான உபாயமான அந்த செயல்களை எல்லாம் செய்து உன்னுடைய திருவடியை வந்து அவர்கள் சேர்ந்தார்கள். ஆனா நான் மட்டும் இப்படி இருக்கின்றேன் அப்படின்ட்டு பதிவிடுகின்றார்கள். அதுலயே பாத்தீங்கன்னா, மானேர் நோக்கி உமையாள் பங்கா மறையீறு அறியா மறையோனே தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே. சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவமாநகர் குறுகப் போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே. சிவமாநகர் குறுகப் போனார் அடியார். உன்னுடைய அடியார்கள் எல்லாம் உன்னுடைய அந்த சிவநகருக்கு சென்று விட்டார்கள். நான் என்னுடைய பொய்யெல்லாம் மட்டும் இங்க தங்கிட்டு அப்படின்னுட்டு அந்த அடியார்கள் எல்லாம் அந்த உன்னோடு வந்து சேர்ந்து விட்டார்கள். என்னை மட்டும் இப்படி நீ விட்டு விட்டாயே அப்படின்னுட்டு அதை வந்து பதிவிடுகின்றார்கள். அந்த விடுபட்ட அடியார்கள்லாம் அந்த அருளுக்கு இலக்கம் அருளை அடைவதற்குரிய உபாயங்களை எல்லாம் செய்து உன்னுடைய திருவடியை அடைந்தார்கள் அப்படின்னுட்டு இதுல வந்து முதல்ல இறைவனோடு சென்றவர்கள், அதன் பிறகு சென்றவர்கள்னுட்டு எல்லாத்தையும் அதுல வந்து சொல்லிக்கொண்டே வருகின்றார் மணிவாசக பெருமான். புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன் யான். அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார் சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரே. முழுவதுமாக உன்னை சேர்ந்த அடியார்கள் வேறு ஒன்றும் அறியாதவர்கள். அவர்கள் சிறப்பானவற்றை செய்து, எது நம்ம இப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா, எரியில் பாயவும் ஆலதுவாகி மயக்கமெய்தியும் போதல மதனில் புரண்டு விழுந்து அலறியும் கால் விசை தோடி கடல் புகமன்றி நாதநாத என்று அழுது அரற்றி இவ்வளவுத்தையும் சிறவே செய்து சிறப்பாக செய்து அந்த வழியில் வந்து சிவனே நின் தாழ் சேர்ந்தாரே, சிவபெருமானே உன்னுடைய திருவடியை அவர்களெல்லாம் சென்று சேர்ந்தார்கள் அப்படின்னுட்டு இந்த வரிக்கு உள்ள ஒரு அருமையான பாடலாக இதை கூறுகின்றார் மணிவாசக பெருமான். அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாழ் இணையன்பு பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான். ஓ ஆமிலைக்க குருட்டு ஆமிலை திங்கு உன் தாழினை அன்புக்கு ஆரா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே. உன் தாழ் இணை அன்பு பேரா உலகம் புக்கார் அடியார். அந்த உன்னுடைய திருவடி இன்ப அன்பில் அந்த நிலைத்த உலகமாகிய முக்தி உலகத்திற்கு அவர்கள் அந்த அடியார்கள் எல்லாம் சென்று சேர்ந்தார்கள். என்னை மட்டும் நீ இப்படி விட்டு விட்டாயே அப்படின்ட்டு இதில் மீண்டும் பதிவிடுகின்றார்கள். அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, அழுகேன் நின்பால் அன்பா மனமாய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கழல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே
பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே. அழுகேன் என்பார். உன்னை உன்னை உன்னிடத்தில் நான் அழாமல் இருக்கின்றேன். அப்படி அந்த அன்போடு, அன்பான மனத்தோடு நெருப்பில் இட்ட மெழுகு போல உருகக்கூடியவர்களெல்லாம் உன்னுடைய பொன்னார் கழல் கண்டு உன்னை தொடர்ந்து உன்னை வந்து சேர்ந்தார். நான் மட்டும், என்னை மட்டும் நீ விட்டு விட்டாய் அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் இதே கருத்துக்களை இதில் பதிவிடுகின்றார்கள். மேலும் அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, பணிவார் பிணி தீர்த்து அருளி பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிது என்றால் திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து ஒல்லை தாராய் பொய்தீர் மெய்யானே. பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி, அந்த பழமையான அடியாருக்கு உன்னுடைய அழகிய திருவடியை நீ தந்தாய் அப்படின்னுட்டு அந்த அடியார்களுக்கு நீ அழைத்து கொண்டு சென்றாய் அன்றைய தினம் அப்படின்னுட்டு இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே இதுல பார்த்தீங்கன்னா, யானே பொய் என் நெஞ்சும் பொய் என்ன அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே. இதுல நாத நாத என்று அழுது அரற்றின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வரிக்கு இதை நாம சிந்திச்சு பார்க்கலாம். வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, நான் அழாம இருக்கிறேனே, ஆனா அழுதால் உன்னை பெறலாம்னுட்டு அந்த அடியார்கள் எல்லாம் அப்படியெல்லாம் செய்து உன்னுடைய பாதத்தை அடைந்தார்கள். நான் அப்படியெல்லாம் அந்த அடியார்களுக்குள்ள இலக்கணத்தோடு இல்லையே என்று மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, ஆனந்தாதீதத்துல மாறிலாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர்கொள் தாழ்வினை வேறிலா பதப்பரிசு பெற்றனின் மெய்மை அன்பர் உண்மை மெய்மை மேவினார் ஈரிலாத நீ எழியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சு உடைய நாயினேன் கடையன் நாயினேன் பட்ட கீழ்மையே. நின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார். உன்னிடத்தில் உண்மையாக இருக்கக்கூடிய அன்பர்கள் உன்னுடைய அந்த மெய்மைத்தன்மையை அவர்கள் அடைந்தார்கள். நான் என்னை மட்டும் இப்படி விட்டு விட்டு சென்று விட்டார் அப்படின்னுட்டு அந்த மெய்மைத்தன்மையை அடைவதற்குரிய வழிவகைகளையும் இதில் கூறுகின்றார்கள். இப்படிப்பட்ட வழிவகைகளை எல்லாம் செய்து அவர்கள் உன்னுடைய திருவடியை அடைந்தார்கள் அப்படின்னுட்டு இதில் மணிவாசக பெருமான் பதிவிடுகின்றார்கள். அடுத்து மாலதுவாகி எய்த வந்திலாதார் எரியில் பாயவும், அந்த சோதியில் கலத்தல் தமக்கு கிடைக்கும்படி ஆண்டு விரைந்து வராதவர் அவர்கள் எல்லோரும் அந்த நெருப்பில் பாய்ந்து தங்களை மாய்த்து கொண்டு இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று அவர்கள் செய்கின்றார்கள். அவர்களுடைய அந்த துன்பத்தை கண்டு இறைவன் பொறாமல் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்களுக்கு பாதத்தை கொடுக்கின்றான். அடுத்து மாலதுவாகி மயக்கம் எய்தியும், மதிமயங்கி அவர்கள் அந்த திருவடி நமக்கு கிடைக்கவில்லையே என்று மயக்கத்தை அடைகின்றார்கள். இறைவன் அந்த மயக்கத்தை நீக்கி அவர்களுக்கு திருவடியை அவன் தருகின்றான் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். திருஞான சம்பந்தருடைய 3ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, விண்ணுலாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுலாவும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி தென்னிலா வெண்மதி தீண்டு தேவன் குடி அண்ணலான் ஏருடை அடிகள் வேடங்களே.
விண்ணுலாவும் நெறி, வீடு காட்டும் நெறி, மண்ணுலாவும் நெறி, மயக்கம் தீர்க்கும் நெறி. நம்முடைய மயக்கத்தை தீர்த்து நமக்கு அந்த வீடு நெறியை காட்டக்கூடிய அந்த இறைவன் அப்படின்னுட்டு, அந்த மயக்கத்தை தீர்க்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதில் திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். திருந்து தேவன்குடி பதியத்துல இவ்வாறு திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது மதியம் கண்ணி ஞாயிற்றை மயக்கம் தீர்க்கும் மருந்தினை அதிகை மூதூர் அரசினை ஐயாறு அமர்ந்த ஐயனை விதியை புகழை வானோர்கள் வேண்டி தேடும் விளக்கினை நெதியை ஞான கொழுந்தினை நினைந்தேற்கு உள்ளம் நிறைந்ததே. மயக்கம் தீர்க்கும் மருந்தினை. அவ்வாறு அந்த திருவடியை அடையவில்லை என்று மயக்கம் அடைந்தவுடன் அந்த மயக்கத்தை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் வீடு நெறியை தரக்கூடியவனாகவும் அந்த இறைவனே இருக்கின்றான். மேலும் திருநாவுக்கரசு சுவாமிகள் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது பொருளும் சுற்றமும் பொய்மையும் விட்டு நீர் மருளும் மாந்தரை மாற்றி மயக்கு அறுத்து அருளுமாவல்ல ஆதியா என்றலும் மருளறுத்திடும் வான்மியோர் ஈசனே. பொருளும் சுற்றமும் பொய்மையும் விட்டு, முதல்ல அதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்ப அந்த மயக்கம் கிடையாது. அந்த பொருளும் சுற்றமும் பொய்மையும் விட்டு நீர் மருளும் மாந்தரை மாற்றி மயக்கு அறுத்து, அதற்கு பிறகு வரக்கூடிய மயக்கம் என்ன மயக்கம்? நமக்கு திருவடி தரவில்லையே என்ற மயக்கம், அதனால் ஏற்படக்கூடிய மயக்கம். அந்த மயக்கு அறுத்து அருளக்கூடிய வல்லவனாக அந்த பெருமான் இருக்கின்றான், வான்மியோர் பெருமான் இருக்கின்றான் என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் கூறுகின்றார்கள். இப்படி அந்த மதிமயங்கி, அந்த மதிமயக்கத்தால் ஏற்படக்கூடிய மயக்கம், நமக்கு திருவடி தரவில்லையே என்றதனால் ஏற்படக்கூடிய மயக்கத்தை அவர்கள் அடைகின்றார்கள். அதையும் அந்த மயக்கத்தையும் தீர்த்து அவர்களுக்கு தன்னுடைய திருவடியை இறைவன் கொடுக்கின்றான். அடுத்து பூதலம், அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும். பூ அப்படின்னா பூமி, தலம்னா தரை, பூதலம்னா தரை. அந்த தரையில் அந்த இறைவனுடைய அந்த இறைவன் நம்மை அழைத்து கொள்ளவில்லையே என்று அந்த அடியார்கள் எல்லாம் கீழே விழுந்து புரண்டு வீழ்ந்து அலறுகின்றார்கள். எங்களுக்கு என்றைக்கு திருவடியை தருவாய் அப்படின்னுட்டு அலறுகின்றார்களாம். இதெல்லாம் அந்த திருவடியை அடைவதற்கு உரிய ஒரு உபாயங்கள் அது. அப்ப கீழே விழுந்து புரண்டு அழுகின்றார்கள் அப்படின்ட்டு இத திருநாவுக்கரசு சுவாமிகள் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பாம்பு அறை சேர்த்தே படரும் சடைமுடிப்பால் வண்ணனே பூம்பலை செய்த கரதலத்து அன்பர்கள் கூடி பன்னாள் சாம்பரை பூசி தரையில் புரண்டு நின்றாள் சரண் என்று ஏம்பலிப்பார்கட்கு இறங்கு கண்டாய் கச்சி ஏகம்பனே. பல நாட்கள் சாம்பலை உடம்பில் பூசிக்கொண்டு தரையில் புரண்டு கொண்டு உன்னுடைய திருவடியே எங்களுக்கு அடைக்கலம் என்று வருந்தி உன்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு நீ இரக்கம் காட்ட மாட்டாயா என்று கச்சி ஏகம்பத்துல கேட்கின்றார்.
சாம்பரை பூசி தரையில் புரண்டு, அதைத்தான் இங்க வந்து பூதளம் அதனில் புரண்டு அப்படின்னுட்டு மணிவாசக பெருமானும் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சாம்பலை பூசி தரையில் புரண்டு நின்றாள் பரவி ஏம்பலிப்பார்கட்கு இறங்கு கண்டாயிரும் கங்கை என்னும் காம்பலைக்கும் பனைத்தோழி கதிர்பூன் வனமுலை மேல் பாம்பு அலைக்கும் சடையா எம்மையாடும் பசுபதியே. இதுலயும் சாம்பலை பூசி தரையில் புரண்டு உன்னுடைய திருவடியை வணங்குகின்றார்கள். அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டி அவர்களுக்கு உன்னுடைய திருவடியை தரமாட்டாயா என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் கேட்கின்றார்கள். அது மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, தெருண்ட வாயிடை நூல் கொண்டு சிலந்தி சித்திர பந்தல் சிக்கனையற்ற சுருண்ட செஞ்சடையாய் அது தன்னை சோழனாக்கிய தொடர்ச்சி கண்டு அடியேன் புரண்டு வீழ்ந்து நின் பொன்மலரு பாதம் போற்றி போற்றி என்று அன்பொடும் புலம்பே அரண்டு என் மேல்வினைக்கு அஞ்சி வந்து அடைந்தேன் ஆவடு துறையம் ஆதேயம்மானே. அடியேன் புரண்டு வீழ்ந்து நின் பொன்மலர் பாதம் போற்றி போற்றி என்று அன்போடு புலம்பி, அப்படியே அந்த திருவடியை அடைவதற்கு என்னெல்லாம் உண்டோ அதை பூரா இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கூறுகின்றார்கள். அடியேன் புரண்டு வீழ்ந்து நின் பொன்மலர் பாதம் போற்றி போற்றி என்று அன்போடு புலம்பி உன்னுடைய திருவடியை அடைந்தேன் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதில் கூறுகின்றார்கள். அடுத்து பூதளம் அதனில் புரண்டு வீழ்ந்து கீழே விழுந்து அப்படியே புரளுகின்றார்கள். அலறியும் இறைவனை நினைந்து அவர்கள் அலறுகின்றார்கள். இதை மணிவாசக பெருமானே திருவாசகத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா, மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவு தோறும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி பருகியனின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள் எனக்கு இங்கு இடைமருதே இடம் கொண்ட அம்மானே. உன்னுடைய மலர்பாதம் என் மனதில் வந்து எங்களை உருக்க தெருவுதோறும் சிவபெருமான் சிவபெருமான் என்று மிக அலறி உன்னுடைய திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்லி கத்தி சொல்லி உன்னை வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு அருள் செய்ய மாட்டாயா அப்படின்னுட்டு இதில் கேட்கின்றார்கள். தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏற்றி, அதைத்தான் இதுல வந்து பூதளம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் தெருவுதோறு அலறிலை அப்படின்ட்டு சொல்லி மணிவாசக பெருமான் கூறுவார்கள். அடுத்து கால் விசைத்து ஓடி கடல் புக மண்டி, அந்த அடியார்கள் எல்லாம் அந்த திருவடியை நோக்கி வேகமாக செல்கின்றார்களே என்று நானும் ஓடினேன் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கோடி சென்றலும் ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் நாடினே நாடிற்று நமச்சிவாயவே. அந்த திருவடியை காண்பதற்கு ஓடினேன் அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அதுபோல கால் வேகமாக ஓடி கால் விசைத்து ஓடி, விசைத்துன்னா வேகமாக வேகமாக காலினால் ஓடி கடல் புக மண்டி, அந்த திருப்பெருந்துறையிலிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவு தான் கடல். அது வரைக்கும் வேகமாக போய் அந்த கடல்ல போய் நான்
என்னை மாய்த்து கொள்கின்றேன். இறைவா, நீ உன்னுடைய திருவடியை தரவில்லை என்றால் நான் என்னை மாய்த்து கொள்கின்றேன் என்று அவர்கள் வேகமாக கடலுக்கு ஓடுகின்றார்கள். இறைவனால் தாங்க முடியவில்லை. அந்த பாதங்களை தருகின்றான். இதெல்லாம் அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்கான ஒரு உபாயங்கள். இதையெல்லாம் அந்த அடியார்கள் செய்து உன்னுடைய திருவடியை அடைந்தார்கள் அப்படின்ட்டு இதில் கூறுகின்றார் மணிவாசக பெருமான். அடுத்து, நாத நாத என்று அழுது அரற்றி அப்படின்ட்டு இறைவனை நாதனே நாதனே என்று திரும்ப திரும்ப அவனை அழைத்தல், அது அழுது அரற்றிக் கொண்டே அழைத்தல் அப்படிங்கிறாங்க. திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும் போது பாத்தீங்கன்னா, வேதம் போதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேரி பூதம் சூழ பொலிய வருவார் புலியின் புரி தோலார் நாதா எனவும் நம்பா நக்கா எனவும் நம்பா என நின்றே பாதம் தொழுவார் பாவம் தேர்ப்பார் பழன நகராரே நாதா எனவும். அப்படி நாதனே நாதனேன்னுட்டு உன்னை திரும்ப திரும்ப நான் அழைத்து கொண்டே இருந்தேன். ஆகையினால் உன்னுடைய திருவடியை எனக்கு தந்தாய்ங்கிற அர்த்தத்துல அந்த இறைவனுடைய பெயரை திரும்ப திரும்ப அழைப்பவர்களுக்கு அவன் தன்னுடைய திருவடியை தருவான் அப்படிங்கிறாங்க. மேலும் திருஞான சம்பந்த பெருமான் இரண்டாம் திருமுறையில சொல்லும்போது, ஏதனை ஏதம் இலா இமையோர் தொழும் வேதனை வெண்குழை தோடு விளங்கிய காதனை கடிபொழிற் கோளம்பம் மேவிய நாதனை ஏத்துமினும் நும் வினை நையவே. அந்த நாதனை நாதனே நாதனே என்று ஏத்தினால் நம்முடைய வினை நைந்து அவனுடைய பாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் ஞானசம்பந்த பெருமான் இரண்டாம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, நாதன் நம்மை ஆழ்வான் என்று நவின்று ஏத்தி பாதம் பன்னாள் பணியும் அடியார் தங்கள் மேல் ஏதம் தீர இருந்தான் வாழும் ஊர் போலும் வேதத்து ஒலியார் கிளி சொற்பயிலும் வெண்காடே. நாதன் நம்மை ஆழ்வான் என்று நவின்று ஏத்தி பாதம் பன்னாள் பணியும் அடியார். அந்த இறைவன் அந்த நாதன் நாதன் என்று கூறிக்கொண்டே அவன் நம்மை ஆழ்வான் என்று அவனுடைய திருவடியை வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் நம்முடைய துன்பத்தை தீர்ப்பான் அப்படின்னுட்டு இதில் அந்த நாதன்கிற வார்த்தையினுடைய பெருமையை கூறுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். மேலும் அதே மூன்றாம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது, மாதமர் மேனியன்னாகி வண்டொடு போதமர் பொழிலனே போவனத்துறை வேதனை விரவலர் அரணமூன்றெய்த நாதனை அடிதொழ நன்மையாகும்பே. நாதனை, அந்த நாதன் நாதன் என்று சொல்லி அவனுடைய திருவடியை தொழுதால் நன்மை என்ன, பாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கே ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே. அந்த நாதனினுடைய பெயர் நமச்சிவாயம். அப்ப அந்த நாதன் நாதன் சொல்லிக்கிட்டே இருந்தாலே, அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு இருந்தாலே நமக்கு பாதம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மேலும் அதே மூன்றாம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆதர் அமனோட்டு சாக்கியர் தாம் சொல்லும்
பேதைமை கேட்டு பிணக்குருவீர் வம்மின் நாதனை நல்லோர் பெருமணம் மேவிய வேதன தாழ் தொழ வீடு எளிது ஆகுமே. அந்த நாதனை நாதன் நாதன் என்று சொல்லி அவனுடைய திருவடியை தொழுதால் வீடு எளிதாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னுட்டு திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டினும் வல்லவாறு சிவாய நம என்று நல்லம் மேவிய நாதன் அடிதொழ வெல்ல வந்த வினை பகை விடுமே. அந்த நாதன் நாதன் என்று கூறி அந்த நாதனினுடைய திருவடியை தொழுதால் அந்த வினைப்பகை நம்மை விட்டு நீங்கிவிடும் அப்படின்ட்டு நாத நாத என்று அழுது அரற்றியும் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது, தொழுமாறு வல்லார் துயர் தீர நினைந்து எழுமாறு வல்லார் இசை பாட விம்மி அழுமாறு வல்லார் அழுந்தை மறையோர் வழிபாடு செய் மாமடம் மண்ணினையே. இறைவனுடைய பாடலை பாட பாட அதை கேட்டு அழுதார்கள். அழுமாறு வல்லார் இசை பாட விம்மி அழுமாறு வல்லார். இறைவனை நினைந்து அழக்கூடியவர்கள், அவர்களுக்கு இறைவன் தன்னுடைய பாதத்தை தருகின்றார் அப்படின்னுட்டு இதுல திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 2ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, பொழிகொள்மேனி உடையாய் உம்பராளி என்று அழியராகி அழுதுற்று ஊறும் அடியார்கட்கு எளியான் அமரர்க்கு அறியான் வாழும் ஊர் போலும் வெளிய உருவத்தானை வணங்கும் வெண்காடே. அழுதுற்று அழியராகி அழுதுற்று ஊறும் அடியார்கட்கு, அழுது அழுது அந்த இறைவனை நினைக்கக்கூடியவர்களுக்கு அவன் எளியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு ஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் நான்காம் திருமுறையில திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லும்போது, மழுவமறு கையர் போலும் மாதவள் பாகர் போலும் எழுநுனை வேலர் போலும் என்பு கொண்டு அணிவர் போலும் தொழுதெழுந்து ஆடிப்பாடி தோத்திரம் பலவும் சொல்லி அழுமவர்க்கு அன்பர் போலும் ஆவடு துறையனாரே. தொழுது எழுந்து ஆடி பாடி தோத்திரம் பலவும் சொல்லி அழுமவர், அப்படியே இறைவனை நினைந்து அழக்கூடியவர்களுக்கு அன்பராக, தன்னுடைய பாதத்தை தரக்கூடிய அன்பராக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் கூறும் பொழுது, ஏயவன்கான் எல்லார்க்கும் இயல்பு ஆனான்கான் இன்பன்கான் துன்பங்கள் இல்லாதான்கான் தாயவன்கான் உலகுக்கு ஓர் தன்னொப்பில்லா தத்துவன்கான் உத்தமன்கான் தானே எங்கும் ஆயவன்கான் அண்டத்துக்கு அப்பாலான்கான் அகம் குழைந்து மெய்யரும்பி அழுவார் தங்கள் வாயவன்கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவலத்தான் கான்
அவன் என் மனத்தொழானே. அகம் குழைந்து மெய்யரும்பி அழுவார் தங்கள் வாயவன் கான். அப்படி அழக்கூடியவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவனாக, அவர்களை காக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அரற்றுதல், அந்த இறைவனை நினைந்து திரும்ப திரும்ப அவனுடைய புகழ்களை சொல்லுதல் அப்படின்னுட்டு நாத நாத என்று அழுது அரற்றே. திருமந்திரத்துல 10ஆம் திருமுறையில சொல்லும்போது, திருமூலர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் கண்டேன் சிவன் பெருந்தன்மையை கோடியவாறே குறியா குறிதந்து என் ஊடு நின்றான் அவன் தன் அருள் உற்றே. ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் கண்டேன், இப்படியெல்லாம் நான் செய்து அவனுடைய திருவடியை கண்டேன். செய்ததனால் பாதத்தை தந்தார். பாதம் எய்தினர் பாதம் எய்தவும். இப்படியெல்லாம் செய்ததனால் நான் அவனுடைய பாதத்தை எய்தினேன் அப்படின்ட்டு. ஆடியும் பாடியும் அழுதும் அரற்றியும் தேடியும் கண்டேன் சிவன் பெருந்தன்மையைன்னுட்டு 10ஆம் திருமுறையில திருமூலர் கூறுகின்றார்கள். இப்படி நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தவும், மேற்கூறிய அந்த ஒரு இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு உரிய இலக்கான உபாயங்களை எல்லாம் அந்த அடியார்கள் செய்து உன்னுடைய திருவடியை அவர்கள் அடைந்தார்கள். அவர்களை இதையெல்லாம் செய்ய நீ அவர்களுக்கு அருள் புரிந்து உன்னுடைய திருவடியை அவர்களுக்கு நீ தந்தாய் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று பதஞ்சலி முனிவர், அவர் சிதம்பரத்தில் இறைவனை வழிபாடு செய்யக்கூடியவர். அந்த பதஞ்சலி முனிவருக்கு இறைவன் அருள் செய்தார். மேலான நடனத்தை உடையவன், அருளிய பரம நாடக மேலான நடனத்தை உடையவன் என்று பதஞ்சலிக்கெல்லாம் அருள் செய்தவன் அப்படின்ட்டு சொல்லி, அந்த அருள் பெறக்கூடியவர்கள் தங்களுடைய இதயம் வருந்தும்படி, நீ பதஞ்சலிக்கெல்லாம் அருள் செய்தாய், எனக்கு அருள் செய்யாமல் இருக்கின்றாயே என்று அவர்கள் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நீ அருள் செய்வாய் அப்படிங்கிற மாதிரி, இதம் சலிப்பு எய்தனின்று ஏங்கினர் ஏங்கவும் அப்படிங்கிறாங்க. இறைவன் பதஞ்சலி முனிவருக்கு அருள் செய்தவன். இத 9ஆம் திருமுறையில கண்டராதித்தர் திருவிசைப்பாவுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பாரோர் முழுதும் வந்திரைஞ்ச பதஞ்சலிக்கு ஆட்டுகந்தான் வாரார் முலையாள் மங்கை பங்கன் மாமரையோர் வணங்க சீரால் மல்கு தில்லை செம்பொன் அம்பலத்து ஆடுகின்ற காரார் மிழற்றியம் கண்டனாரை காண்பதும் என்று கோலோ. பதஞ்சலிக்கு ஆட்டு உகந்தான். ஆட்டுனா நடனம். அந்த பதஞ்சலி முனிவருக்கு தன்னுடைய நடனத்தை காட்டியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு. அதாவது
சிதம்பரத்துல நடராஜ பெருமானினுடைய திருநடத்தை காண்பதற்காக முதலில் தவம் செய்து இருந்தவர் வியாக்கிரபாத முனிவர். புலிக்காலர்னு சொல்லுவாங்க. வியாக்கிரம்னா புலி. பூவெல்லாம் பறிப்பதற்காக அந்த புலிக்கால வேண்டி பெற்றுக்கொண்டார். மரத்துல விறுவிறுன்னு ஏறிடலாம் அப்படின்ட்டு பெரிய மரங்கள்ல. இப்ப இந்த நாகலிங்க பூ மரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா வளரும். அப்ப அந்த புலிக்கால்னா வேகமா மரத்துல ஏறி அந்த பூக்கள் எல்லாம் பறிக்கலாம் அப்படின்ட்டு அந்த இதை வேண்டி பெற்றதுனால அவருக்கு பேரு வியாக்கிரபாதர்னு பேர். அந்த வியாக்கிரபாதர் தான் முதல்ல சிதம்பரத்துல இறைவன் நடனத்தை வேண்டி தவம் வைக்கின்றார். அதற்கு பிறகு பதஞ்சலி முனிவரும் அந்த சிதம்பரத்திற்கு வந்து சேருகின்றார். அந்த இருவருக்குமாக தில்லையில் நடனத்தை இறைவன் காண்பித்தான் அப்படின்னுட்டு. அப்படி அந்த பதஞ்சலி முனிவருக்கு இறைவன் தன்னுடைய திருநடத்தை காட்டினான்னுட்டு இந்த 9ஆம் திருமுறையில இந்த பாட்டுல சொல்லப்படுகிறது. மீண்டும் அதே 9ஆம் திருமுறையில இன்னொரு பாட்டுல அந்த பதஞ்சலிக்கு அருளியதை கூறுகின்றார். அல்லாய், அதாவது திருவாலி அமுதனார் அருளி செய்த அந்த திருவிசைப்பாவுல பாட்டு. அல்லாய் பகலாய் அருவாய் உருவாய் ஆரா அமுதமாய் கல்லால் நிழலாய் கயிலை மலையாய் காண அருள் என்று பல்லாயிரம் பேர் பதஞ்சலிகள் பரவ வெளிப்பட்டு செல்வாய் மதிலில் தில்லைக்கு அருளி தேவன் ஆடுமே. அதாவது பதஞ்சலி முனிவர் போன்று பல முனிவர்கள் பல்லாயிரம் பேர் உன்னை வணங்க வணங்க நீ அவர்களுக்கு வெளிப்பட்டு அருளினாய், உன்னுடைய நடனத்தை காட்டினாய் அப்படின்னுட்டு இதுலயும் அந்த பதஞ்சலி முனிவரை பற்றி சொல்லப்படுகிறது. மேலும் திருமூலர் அருளிய திருமந்திரத்துல சொல்லும்போது அந்த குரு பாரம்பரியத்தை பத்தி திருமூலர் சொல்கின்றார். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என்மருமாமே. அதாவது அந்த நந்தியம்பெருமானிடத்தில் அருள் பெற்ற அந்த வம்சாவளியினர், அந்த அதுல ஒரு 8 பேரை வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது முதல்ல நால்வர், நந்திகள் நால்வர், சனகர், சனாதனர், சனத்குமாரர் அப்படிங்கிற அந்த நால்வர்கள். அதுக்கப்புறம் சிவயோக மாமுனி அப்படிங்கிறவங்க, அப்ப 5 ஆச்சு. அதுக்கப்புறம் மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர், அந்த சிதம்பரத்தில் தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர், இவர்கள் 2, 7 என்று இவர் என்னோடு என்வருமாம், இவர்களோடு சேர்த்து என்னையும் சேர்த்து அந்த 8 பேர் அப்படின்னுட்டு இதுல அந்த பதஞ்சலியை பற்றி திருமூலரும் கூறுகின்றார்கள், பதஞ்சலி முனிவரை பற்றி கூறுகின்றார்கள். அப்படி அந்த பதஞ்சலி முனிவருக்கு அருளிய மேலான நாடகத்தை உடையவனே அப்படின்ட்டு அப்படியே சொன்ன. நாடகம் பரமன மேலான நாடகம்ங்கிறது மற்ற 2ஐயும் விட கடினமானது. இயல் துறைக்கு இயல் மட்டும், பேச்சு மட்டும் போதும். இசைத்துறைக்கு பாட்டு மட்டும் போதும். ஆனா நாடகத்துறை, நாடகம்னாலே அது வந்து நடனம் சேர்ந்த ஒரு இதுதான். அதுக்கு இயலும், பேசவும் தெரியணும், பாடவும் தெரியணும், ஆடவும் தெரியணும். இப்படி இருந்தா தான் நாடக நடிகராக, ஒரு நடன கலைஞராக ஆக முடியும். அதான் பரம நாடக மேலான அந்த நாடகத்திற்கே உரிய அந்த கூத்தனாக இருக்கக்கூடியவனே அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. கூத்தன்கிறத விட இந்த நாடகன் அப்படிங்கிறது இன்னும் அதுக்கு வந்து ஒரு அதிகமான ஒரு இது. நான் சொன்னது மாதிரிதான், இயல், இசை, அந்த நடனம் 3ம் தெரிஞ்சாதான்
அவன் மிகப்பெரிய நாடக கலைஞனாக இருக்க முடியும். அப்போ நம்ம சொக்கநாத பெருமான் மிகப்பெரிய நாடக கலைஞனாக அவன் இருந்திருக்கின்றான். அதனாலதான் பரம நாடக என்று வணங்கினார்களாம். அப்போ அந்த நாடக கலைஞன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வலிமையான ஒரு கலை கலை கலைஞர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இத நிறைய திருமுறைகள்ல இறைவனை அந்த நாடகம் ஆடக்கூடியவன் அப்படின்னுட்டுலாம் நிறைய பாடல்கள்ல வந்து சொல்லப்படுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் அருளிய முதல் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பாடகமில்லடி பாவையோடும் படுவினக்காடிடம் பற்றி நின்று நாடகம் ஆடு நல்லாருடைய நம்பெருமான் இது என்கொள் சொல்லாய் சூடக முன்கை மடந்தை மார்கள் துணைவரொடும் தொழுது ஏத்தி வாழ்த்த ஆடகமாட நெருங்கு கூடல் ஆலவாயில் கண் அமர்ந்தவாறே. நாடகம் ஆடும் நல்லாருடைய நம்பெருமான். அப்போ அந்த நாடகம்ங்கிறதே இங்க வந்து நடனம் அப்படிங்கிற அர்த்தத்திலேயே சொல்லப்படுகிறது. அப்படி அந்த நடனம், ஏன்னா அந்த காலத்துல நடனம் ஆடக்கூடியவர்கள் பாட்டுன்னு தெரிஞ்சு அவங்க பாடிக்கிட்டே ஆடுவாங்க. அது அப்படியே அந்த நாடகம் ஆடக்கூடிய நல்லாருடைய எம்பெருமான் அப்படின்ட்டு இறைவனை திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது சேடர் விண்ணோர்கட்கு தேவர் நன்மூவிரு தொன்னூலர் பீடர் முத்தியர் நாள் வேதத்தர் வேலி மிடலையார் காடரங்கா உமை காண அண்டத்து இமையோர் தொழ நாடகம் ஆடியே ஏத்தவல்லார் வினை நாசமே. அதாவது நாடகம் ஆடியை நடனம் செய்யக்கூடியவராகிய அந்த சிவபெருமா அப்படின்ட்டு இந்த நாடகம்ங்கிறத நடனம்ங்கிற அர்த்தத்திலேயே வந்து நிறைய திருமுறைகள்ல வந்து கையாண்டு இருக்கின்றார்கள். அப்படி அந்த நாடகம் ஆடியை ஏத்த வல்லார் வினை நாசமே அப்படின்ட்டு அந்த நாடகம் ஆடியை பற்றி இதில் கூறுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். மேலும் அதே 3ஆம் திருமுறையில சொல்லும்போது வாயிடை மறை ஓதி மங்கையர் வந்திட பலி கொண்டு போயிடம் எரிகானிடை பொறி நாடகம் இனிதாடினான் பேயொடும் குடி வாழ்வினான் பிரமாபுர துறை பின்னகன் தாயிடை பொருள் தந்தையாகும் என்றோதுவார் கருள் தன்மையே. காணிடை புரி நாடகம் இனிது ஆடினான் அப்படின்னுட்டு அந்த நடனத்தை ஆடக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலான் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு ஒழிதருமே. கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி அந்த காட்டுல பேய்களோட அவர் நடனம் ஆடிக்கொண்டு இருந்தார் அப்படின்ட்டு இதில் திருவாசகத்துல சொல்லப்படுகிறது.
9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அருளிய திருவிசைப்பாவுல பாடகமும் நூபுரமும் பல் சிலம்பும் தேர்ந்து ஒலிப்ப சூடகக்கை நல்லார் தொழுது ஏத்த தொல்லுலகில் நாடகத்தில் கூத்தை நவிற்றும் அவர் நாள்தோறும் ஆடகத்தால் மேய்ந்தமைந்த அம்பலம் நின் ஆடரங்கே. நாடகத்தின் கூத்தை நவிற்றும் அவர், அதாவது கதை தழுவிய கூத்து. அதுதான் சொன்னேன், இயல் இசை பரதம் மூன்றும் சேர்ந்ததுதான் இந்த நாடகங்கிறது. நடனத்தையும் குறிக்கும். அதான் இதுல அந்த நாடகத்தின் கூத்தை நவிற்றும் அவர் நாள்தோறும். ரெண்டு இது வந்துருது, நாடகம்னு வந்துருது, அடுத்தால கூத்துன்னு வந்துருது. அப்ப இந்த நாடக கூத்து அப்படின்னு சொல்லும் போது கதை தழுவிய ஒரு கூத்து அப்படின்ட்டு நாடகம். அப்படி அந்த நடராஜ பெருமான் இப்படியெல்லாம் அந்த அரங்கத்தில் நடனமாடிக்கொண்டு இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் 11ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த கோயில் நான்மணி மாலை, இதுல நிறைய இடத்துல இந்த நாடகம் பரம நாடகனாக அவன் இருக்கின்றான், மேலான அந்த நாடகனாக மேலான நடனத்தை உடையவனாக இருக்கின்றான் என்று நிறைய பாட்டுல இதுல சொல்லப்படுகிறது. இளவிதழ்வாய் 9வது பாடல். இளவிதழ்வாய் வீழ்வார் இகழ்வார் அவர்தம் கலவி கடைக்கணித்தும் காணேன் இலகும் ஒளி ஆடகம் சேர் அம்பலத்தே ஆளுடையார் நின்று ஆடும் நாடகம் கண்டு அன்பான நான். ஆளுடையார் நின்று ஆடும் நாடகம் கண்டு அன்பான நான். அந்த அம்பலத்தில் நடனமாடக்கூடிய அந்த நடனத்தை கண்டு நான் அவரிடத்தில் பேரன்பு கொண்டவனாக ஆனேன் அப்படின்னுட்டு, அந்த அம்பலத்தே ஆளுடையார் நின்றாடும் நாடகம் கண்டு நான் அன்பனாக ஆனேன் அப்படின்னுட்டு அந்த பரம நாடகத்தை பற்றி நாடகனை பற்றி இதில் பட்டினத்து பிள்ளையார் கூறுகின்றார். அதே நூல்ல நிறைய பாடல்கள்ல இதை சொல்லிக்கொண்டே வருகின்றார். வரை ஒன்று நிறுவி அப்படின்னுட்டு 12வது பாடல் ஆரம்பிக்கும். வரை ஒன்று நிறுவி அற ஒன்று பிணித்து அப்படின்னுட்டு, அதுல 40வது வரியில சொல்லும் போது பாத்தீங்கன்னா, புள்ளி ஆடையும் ஒள்ளிதின் விளங்க நாடகம் ஆடுதி நம்ப கூடும் வேதம் நான்கும் விழுப்பெருமுனிவரும் ஆதி நின் திறம் ஆதலின் மொழிவது பெரியதிர் பெரியை என்றும் அன்றே சிறியதிர் சிறியை என்றும் அன்றே நிறைபொருள் மறைகள் நான்கும் நின் அறைகள் இரண்டொடும் அறிவினில் ஆர்த்து வைத்த மறையவர் தில்லை மன்று கிழவோனே. நாடகம் ஆடுதி, நடனம் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடியவனே அப்படின்னுட்டு அந்த பரம நாடகனை பற்றி இதில் கூறுகின்றார் பட்டினத்து பிள்ளையார். மேலும் அதே நூலில் பார்த்தீங்கன்னா 20வது பாடல் அல்லல் வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பிக்கும். அல்லல் வாழ்க்கை வல்லிதிர் செலுத்தற்கு அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். அதுல 21வது வரியில பாத்தீங்கன்னா, நெய்யறி வளர்த்து பெய்முகில் பெயல் தரும் தெய்வ வேதியர் தில்லை மூதூர் ஆடகப் பொதுவில் நாடகம் நவிற்றும் கடவுள் கண்ணுதல். அந்த ஆடகப் பொதுவில் பொன்னம்பலத்தில் நாடகம் நவிற்றும் கடவுள் கண்ணுதல், அந்த நடனத்தை ஆடக்கூடிய நெற்றிக்கண்ணை உடையவனாக கடவுளாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு அந்த நாடகம்ங்கிறத இதுலேயும் பட்டினத்து சுவாமிகள் சொல்கின்றார்கள்.
மேலும் அதே நூலில் 36வது பாடல் ஈரவேரித்தார் வழங்கு சடிலத்து அப்படின்னுட்டு அந்த பாடல் ஆரம்பிக்கும். அதுல 7வது வரி பார்த்தீங்கன்னா, ஈரவேரித்தார் வழங்கு சடிலத்து குதிகொள் கங்கை மதியின் மீதசைய வண்டியங்கு வரைப்பின் எண்டோள் செல்வ ஒருபால் தோடும் ஒருபால் குழையும் இருபால் பட்ட மேனி எந்தை ஒல்லொலி பழனத்தில்லை மூதோர் ஆடகப் பொதுவில் நாடகம் நவிற்றும் இமயா நாட்டத்து ஒரு பெரும் கடவுள். ஆடகப் பொதுவில் நாடகம் நவிற்றும் இமயா நாட்டத்து ஒரு பெரும் கடவுள். ஆடகப் பொது பொன்னம்பலம். அந்த பொன்னம்பலத்தில் நாடகம் நவிற்றும் அந்த நடனத்தை ஆடக்கூடிய அந்த இமைக்காத கண்களை உடைய ஒரு மிகப்பெரிய கடவுளாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல அந்த பரம நாடக அப்படிங்கிறத இதுல கூறுகின்றார் பட்டினத்து சுவாமிகள். மேலும் அதே நூலில் பார்த்தீங்கன்னா 40வது பாடல் சதுர்முகன் தந்தைக்கு கதிர்விடு கடவுள் அப்படின்னுட்டு ஆரம்பிக்கும். அதுல 50வது வரியில பார்த்தீங்கன்னா, தில்லை மாநகர் போற்றி தில்லையுள் செம்பொன் அம்பலம் போற்றி அம்பலத்து ஆடும் நாடகம் போற்றி என்றாங்கு என்றும் போற்றினும் என்றனக்கு இறைவ ஆற்றல் இல்லை ஆயினும் போற்றி போற்றி நின் பொலம்பு அடிக்கே. அம்பலத்து ஆடும் நாடகம் போற்றி அப்படின்ட்டு அந்த அம்பலத்தில் ஆடக்கூடிய நடனமாக நாடக கலைஞனாக அந்த இறைவனே இருக்கின்றான் அப்படின்ட்டு இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே நூலில் நம்பியாண்டார் நம்பி அருளி செய்த கோயில் திருப்பன்னியர் விருத்தம் அப்படிங்கிற நூல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, பிறவியில் பெற்ற பயன் ஒன்று கண்டிலம் பேரொலி நீர் நரவியல் பூம்பொழில் தில்லையுள் நாடகம் ஆடுகின்ற துறவியல் சோதியை சுந்தர கூத்தனை தொண்டர் தொண்டர் உறவியல்வார் கண்கள் கண்டு கண்டு இன்பத்தை உண்டிடவே. தில்லையில் நாடகம் ஆடுகின்ற துறவு இயல் சோதியை சுந்தர கூத்தனை அந்த தில்லையுள் அந்த நடனம் ஆடக்கூடிய நாடகம் ஆடுகின்ற துறவுக்கே உரிய ஜோதி சொரூபமாக அவன் இருக்கின்றான். சுந்தர கூத்தனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு அந்த பரம நாடக அப்படிங்கிறத நிறைய இடங்கள்ல இப்படி அற்புதமாக சொல்லி வருகின்றார்கள். மேலும் சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிதம்பரத்தை தரிசனம் பண்றாங்க. அதுல உள்ள ஒரு பாடல், ஆடிய திருமுன்பு ஆன அம்பொன்னின் கோபுரத்தின் ஊடுபுக்கு இறைஞ்சே ஓங்கும் ஒளிவளர் கனகமன்றில் நாடகச் செய்ய தாழை நன்னுற உள் நிறைந்து நீடும் ஆனந்த வெள்ளக் கண்கள் நீர் நிறந்து பாய ஒளிவளர் கனகமன்றில் அந்த கோயிலுக்குள்ள போய் அந்த பொன்னம்பலத்துக்குள் முன்னால நிற்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த ஒளிவளர் கனகமன்றில் அந்த பொன்னம்பலத்தில் நாடகச் செய்ய தாழை நடனம் ஆடக்கூடிய அந்த சிவந்த திருவடியை பக்கத்தில் சென்று அதை மனதில் தாங்கிக் கொண்டு உள்ளே நிறைத்து கொண்டு அப்படியே ஆனந்தத்தில் அந்த கண்களெல்லாம் கண்ணீர் சொரிந்து அந்த நடராஜ பெருமானை வணங்கினார் அப்படின்ட்டு சேக்கிழார் சுவாமிகள் கூறுகின்றார்கள். அதில் சொல்லும்போது ஒளிவளர் கனகமன்றில் நாடகச் செய்ய தாழை
அப்படின்னுட்டு அந்த பரம நாடகனாக அவன் இருக்கின்றான் அப்படிங்கிறத இதுல வந்து கூறுகின்றார்கள். அடுத்து இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும். பதஞ்சலி முனிவர் போன்றவர்களுக்கெல்லாம் அருளிய மேலான நடனத்தை உடையவனே என்று எங்களுக்கு நீ அருள மாட்டாயா என்று அந்த அடியார்களெல்லாம் இதயம் வருந்தும்படி, இதம் சலிப்பு எய்த நின்று, சலிப்புன்னா வருத்தம் இந்த இடத்துல, அப்படி இதயம் வருந்தும்படி நின்று அவர்கள் அந்த திருவருளை நினைந்து அவர்கள் ஏங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அருள் புரியக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அந்த அடியார்கள் ஏங்குவதற்கு காரணமானவனாகவும் அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. அதே மாதிரி மணிவாசக பெருமானையும் விட்டுட்டு போயிட்டார்ல சுவாமி. அப்ப மணிவாசக பெருமானும் தனக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமையைத்தான் இதுல வந்து அப்படியே சொல்றார். என்னுடைய இதயமும் வருந்தும்படி நான் உன்னை நினைந்து ஏங்கிக் கொண்டு இருக்கின்றேங்கிறத சொல்லாம சொல்றாங்க மணிவாசக பெருமான் இதுல. திருநாவுக்கரசு சுவாமிகள் திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது சானாளும் வாழ்நாளும் தோற்றம் இவை சலிப்பாய வாழ்க்கை ஒழியத்தவம் ஆமாறு அறியாது அலமந்து நீர் அயர்ந்தும் குறைவில்லை ஆனேருடை பூமானலங்கள் இலங்கு கொன்றை புனல் பொதிந்த பொன் சடையினான் உறையும் பூமான் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே. சானாளும் வாழ்நாளும் தோற்றம் இவை சலிப்பாய வாழ்க்கை ஒழிய. இந்த சலிப்பு, இந்த துன்பத்தை தரக்கூடிய இந்த வாழ்க்கை ஒழிவதற்கு வழி தெரியாமல், அதான் என்ன வழி ஏற்கனவே நம்ம வந்து போனதிலேயே சொன்னோம். எரியில் பாயவும் ஆலதுவாகி மயக்கம் எய்துதல் பூதளம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறுதல் கால் விசைத்து ஓடி கடலில் புகுதல் நாத என்று அழுது அரற்றுதல் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஆமாறு அறியாது, இந்த வழிவகைகளை தெரியாமல் நான் இப்படி வருந்துகின்றேன் அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இலாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை சங்கவன் குழை காதுடை எம்பெருமான் கலித்தேயம் வயிற்றின் அகம்படியே கலக்கி வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இலாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை சங்கவன் குழைக்காதுடையம் பெருமான் கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியே நதியை கடில வீரட்டானத்து உரை அம்மானே. சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை, நான் வருந்தினால் எனக்கு அந்த வருத்தத்தை தீர்க்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். இங்கு அடியார்களும் அந்த இறைவன், அந்த பரம நாடகன் நமக்கு என்றைக்கு
அருளப் போகின்றான் என்று அவர்கள் இதயம் வருந்தும்படி சலிப்பு அடையும்படி அவர்கள் அந்த இறைவனை நினைந்து ஏங்குகின்றார்கள் அப்படின்னு. அதாவது சலியாத மனமும்னா மனசுல வருத்தம் வரக்கூடாது. அத 16 பேர்களை சொல்லும்போது அந்த அபிராமி அம்மை பதிகத்துல சொல்றாங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுபிணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோடாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனில் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. சலியாத மனமும் அந்த வருத்தப்படாத மனம், அந்த மனதை எனக்கு கொடு அப்படின்ட்டு கேட்கின்றார்கள். அத இங்க அந்த பதஞ்சலிக்கெல்லாம் நீ அருளின, எங்களுக்கு அருளவில்லை என்று அந்த அடியார்கள் எல்லாம் இதயம் சலிப்பு அடைந்து வருத்தம் அடைந்து அவர்கள் நிற்கின்றார்கள் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். ஆனா நம்ம தான் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இறைவனுக்கு வருத்தம் என்பதே கிடையாது. அத அவன் வருத்தம் சலிப்பு இல்லாதவன் அப்படின்னுட்டு அதுல மணிவாசக பெருமானே ஒரு பாட்டுல கூறுகின்றார்கள். வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டல் இன்றி சலிப்பு அறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா வாடித்தள்ளேனம் கொட்டாமோ. சலிப்பு அறியா தன்மையன் அதாவது ஆகாயம் அழிந்து காற்று ஒடுங்கி தீயும் நீரும் மண்ணுலகம் அழிந்து போனாலும் அதை பார்த்து அவன் வருத்தப்படாதவன், சலிப்பு இல்லாதவன் அப்படின்ட்டு. அதான் சலிப்பு அறியா தன்மையன். நமக்குத்தான் அந்த வருத்தம் இதெல்லாம். இறைவனுக்கு வருத்தம்லாம் சலிப்பெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. அப்படி அந்த இறைவன் நமக்கு அருள மாட்டானா என்று இதயம் வருந்தும்படி அடியார்கள் நின்று ஏங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல பாத்தீங்கன்னா சேந்தனார் திரு அருளிய திருவிசைப்பாவுல பாத்தீங்கன்னா குன்றேந்தி கோகணகத்து அயன் அறியா நெறியன்னை கூட்டினாய் என்று ஏங்கி ஏங்கி அழைக்கின்றாள் இளவள்ளி எல்லை கடந்தனள். அன்றே அலம்பு புனர்பொன்னி அணி ஆவடு துறை ஆடினாள் நன்றே இவள் நம் பரம்மல்லள் நவலோக நாயகன் பாலளே. அந்த நடராஜ் திருவாவடுதுறை பெருமானை ஏங்கி ஏங்கி அழைக்கின்றாள் என்று அதாவது அந்த பெருமானை நினைந்து இது ஒரு அகப்பொருள் துறையில உள்ள ஒரு அமைந்த பாடல். அந்த பெண் அந்த பெருமானை நினைந்து ஏங்கி ஏங்கி அழைக்கின்றாள். அந்த ஏங்கி ஏங்கி அழைத்தலும் அந்த இளவல்லியாகிய அந்த பெண்ணிற்கு எல்லை கடந்து போய்விட்டது அப்படின்னுட்டு இதில் கூறுகின்றாள். இறைவனே, நீ அந்த பெண்ணிற்கு அருள் செய்ய மாட்டாயா? அந்த பெண் உன்னை நினைந்து ஏங்கி ஏங்கி அழைத்து கொண்டு இருக்கின்றாள் அப்படின்னுட்டு அந்த ஏங்கி ஏங்கிங்கிற பதத்தை இந்த திருவிசைப்பாவில் அழகா பயன்படுத்துகின்றார்கள். மேலும் சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா கண்ணப்ப நாயனாரும் இறைவனை நினைந்து ஏங்குகின்றார். கண்ணப்ப நாயனார் புராணத்துல
22வது பாடல் பார்த்தீங்கன்னா, தனு ஒரு கையில் வெய்ய சரத்துடன் தாங்கி கல்லை புனிதமில் இறைச்சி நல்ல போனகம் ஒரு கை ஏந்தி இனிய எம்பிரானார் சாலப் பசிப்பர் என்று இறங்கி ஏங்கி நனி விரைந்து இறைவர் வெற்பை நன்னினார் தின்னனார் தாம் வில்லம்பெல்லாம் வைத்து கொண்டு அந்த புனிதமான மென்மையான இறைச்சியை ஒரு கையில் வைத்து கொண்டு எங்களுடைய பெருமானுக்கு ரொம்ப பசி எடுக்கும். இனிய எம்பிரானார் சால பசிப்பர். இந்த சாலைன்னா மிகவும் அதிகமாக இந்த அர்த்தம் எடுத்துக்கணும். அந்த இடங்கண்டு அதற்கு பொருள் எடுக்கணும். சால ஒரு தவ நனி போர் களி அப்படிங்கிற வார்த்தைக்கு உரிச்சொல் தொடர்னு பேர். இங்க அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல பொருள் எடுத்துக்கிடணும். அப்ப சால பசிப்பர்னா எங்க சாமிக்கு ரொம்ப பசி எடுக்கும், அதனால உடனே பசி தாங்க மாட்டாரு அப்படின்னுட்டு என்று இறங்கி ஏங்கி கொண்டு வேக வேகமாக அந்த மலைக்கு ஏறினார். அப்படி அந்த ஒரு ஏக்கம் இறைவனுடைய திருவடியை அந்த பெருமான் இருக்கக்கூடிய இடத்தை அடைய வேண்டும்னுட்டு வேக வேகமா ஏங்கி கொண்டே போனானா கண்ணப்ப நாயனார். அப்படிப்பட்ட ஒரு இறைவனுடைய அந்த திருவடியை அடைய வேண்டும் என்று இதயம் வருந்தும்படி அவர்களெல்லாம் ஏங்கிக் கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய ஏக்கத்தை தீர்க்கக்கூடியவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து பதஞ்சலி வியாக்கரபாதர் போன்ற முனிவர்களுக்கு அருளிய மேலான நடனத்தை உடையவன் என்று அடியார்களெல்லாம் இதயம் வருந்தும்படி அவர்கள் அந்த திருவடியை அடைய வேண்டும் என்று அவர்கள் ஏங்கிக் கொண்டே அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு அருள் செய்யக்கூடியவனாக அந்த பெருமான் இருக்கின்றான் என்று மணிவாசக பெருமான் அருள் செய்கின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் நாம் மீதி உள்ள அந்த கீர்த்தி திரு அகவலை பார்ப்போம். அடுத்த சிந்தனையில் அந்த கீர்த்தி திரு அகவல் நிறைவு பெறும். அதற்கு அடுத்த சிந்தனையில் மூன்றாவது பாடலை நாம் தொடரலாம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.